வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் சில மரபு தொடர்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இது குரூப் 4 எக்ஸாமில் அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. மினிமம் 1 கேட்பாங்க, மேக்ஸிமம் 2 கூட கேட்பாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் கொஷினை பார்த்தாவே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதுவும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கானக்கோ இல்லை படித்து மனப்பாடம் பண்ணணுன்றதோ அவசியம் இல்லை. கொஷினை பார்த்தாவே ஆன்சர் தெரிஞ்சிடும். என்னென்னா முன்னாடியே கொஞ்சம் பார்த்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஆன்சர் கொஷின் பார்த்தோன்னே போடலாம். அதனால தான் இந்த டாபிக் எடுக்கிறோம். முதல்ல தலையில் வைத்து கொண்டாடுதல். அதுக்கு என்ன பொருள்னா பெரிதும் மதித்தல். சரிங்களா? இப்போது ஒருத்தரை நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோன்னா அவங்கள ரொம்ப மதித்தாதான் நம்ம அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். சரிங்களா? அதை வச்சு தலையில் வைத்து கொண்டாடுதல்னால் பெரிதும் மதித்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காணல் நீர், கிடைக்காத ஒன்று, இதுக்கான பொருள். சரிங்களா? இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா காணல் நீர்னால் நம்ம மெயின் ரோட்டில், அதாவது தார் ரோட்டிலலாம் போனோன்னா தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் இருக்காது. சரிங்களா? கெட்ட போனோன்னா அதுதான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. அது கிடைக்காத ஒன்று. சரிங்களா? அங்கே போனோன்னா அது கிடைக்காது நம்மளுக்கு. அதை வச்சு காணல் நீர்னால் கிடைக்காத ஒன்று அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இமாலய தவறு. பொருள் பெரிய தவறு. இது தவறுன்றது வந்துடும். இமாலயனா பெருசு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இமாலயா இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப பெருசு இல்லைங்களா, அதை வச்சு இமாலயானா பெரிய அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பெரிய தவறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கரையேறுதல். அதுக்கான பொருள் துன்பத்திலிருந்து மீளுதல். இப்போது ஒரு கடலில் சிக்கிட்டோன்னா அது ஒரு துன்பமாக நினச்சிக்கோங்க. அதுலேருந்து நம்ம எப்படா கரைக்கு வருவோன்ற மாரி இது பண்ணணும் இல்லைங்களா, அதை வச்சு கரையேறுதல்னால் துன்பத்திலிருந்து மீளுதல். அந்த துன்பத்திலிருந்து மீள்றது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு கரையேறுதல்னால் துன்பத்திலிருந்து மீளுதல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பஞ்சாக பறத்தல், அலைந்து திரிதல். இது பாருங்கள், பஞ்சு பறக்க விட்டோன்னா அது பாட்டுன்னு எங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, அதை வச்சு பஞ்சாக பறத்தல்னால் அலைந்து திரிதல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அவசர குடுக்கை அப்படின்னா ஆராயாமல் செயல்படுதல். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவசர கொடுக்க மாரி முந்திக்கிட்டு எதனா ஒன்று தப்பு செஞ்சுருவாங்க இல்லைங்களா, அதை நம்ம அவசர கொடுக்கன்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா ஆராயாமல் செயல்படுதல். என்ன ஏதுன்னு கூட ஆராயாமல், அதாவது என்ன நடக்கும், நம்ம பண்ணால் இது பண்ணால் நம்ம என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்க்காம அவசரப்பட்டு எதனா ஒரு காரியம் செய்கிறது தான் அவசர கொடுக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கான இது ஆராயாமல் செயல்படுதல் தான் பொருள். சரிங்களா? அடுத்து ஆகாய தாமரை. அது இல்லாத ஒன்று. இது லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று, அதாவது ஆகாயத்தில் தாமரை, அதாவது ஆகாயம்னா வானம். சரிங்களா? அந்த மாதிரி நினச்சிங்க. அதில் தாமரை இருக்கிறதுன்றது இல்லாத ஒன்று. ஆகாயத்தில் தாமரை இருக்குதுன்றது இல்லாத ஒன்று. அதுதான் பொருள். அதுக்கு ஆகாய தாமரைக்கு இல்லாத ஒன்று தான் பொருள். சரிங்களா? பித்தலாட்டம் அப்படின்னா ஏமாற்று வேலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த காமெடியில் கூட வரும், என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஏமாற்று வேலை. இது நம்மள நார்மலாக வழக்க சொல்லில் யூஸ் பண்ணுற ஒன்று. சரிங்களா? அதனால் இதுவும் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இதுதான் சில மரபு தொடர்களோட பொருட்கள். சரிங்களா? அதுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகான் ஜீவா. தேங்க்யூ.